வணக்கம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜூலை மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் வந்து நிலைகள் மாறுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். முதல்ல வந்து சொந்தமாக பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் வெவ்வேறுபட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அது எந்த துறையில் இருந்தாலும் பெரும்பாலான துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்து ஒரு இது வந்து போலீஸ் துறையிலோ இல்லை கவர்மெண்ட்டில் மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கோ, ப்ரைவேட்டாக ஃபார்மஸ்டிக்கல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமையை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம்னா முதல் 10 நாட்களில் வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாட்களாகவும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு 10 நாள் வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ரொட்டீனாக இருக்கிறதாகவும், திரும்பி கடைசி 10 நாள் ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாட்களாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த மேஷராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை க்ரியேட்டிவ் லைன்ஸில் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மூவி இல்லை மீடியா லைனில் இருந்தாலும் சரி, இல்லை பர்சனலாக இன்டீரியர் டெக்கரேஷன் எந்த ஒரு கலைத்துறையிலையோ ஒரு ஆர்டிஸ்டிக் இதுலையோ டெக்ஸ்டைலில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து மிகவும் ஒரு தொய்வான நிலையை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு ஃபைனான்ஸ் அதாவது முதல்ல வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பொருளாதார போக்கை காட்டக்கூடிய நிலைமையில தான் இந்த மாதமும் இருக்குது. ஆனால் முழுசாக வந்து மற்ற ஒரு ரீசனாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனைவிக்கோ இல்லை டாட்டர்ஸ் பெண்களுக்கோ யாருக்காவது வந்து நீங்கள் ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். மிகவும் சிறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லாருக்கும் அமையும். இது தவிர வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எல்லா மேஷராசியில் பிறந்த பெண்களும் இருப்பார்கள். உடல் நல விஷயத்தில் ஒரு சோர்வான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மிகவும் அலைச்சல் அப்புறம் வந்து ஒரு வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்தால் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. இது இல்லாமல் வந்து வெளிநாட்டு செல்லணும்னு இருக்கிறவங்களுக்காகவும் சரி, உள்நாட்டில் வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும், அதே மாதிரி விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு விசா கிடைக்கிறதும், உள்நாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைவதற்கு உண்டான எல்லா காலகட்டமும் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா விதமாகவும் சாதகமான ஒரு மாதமாகவே இருக்கும். இது இல்லாமல் குடும்பம், இந்த மாதிரி உற்றார் உறவினர் இந்த விஷயங்களில் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வீட்டில் பெண்களுக்கும் வந்து இடையில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இல்லைன்னா ஒரு சொல்லுவாங்கன்னா கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீண் வாதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகத்தினால நல்ல ஒரு கேதரிங்ஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போகிறப்போ நிகழ்வுகளை கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம வந்து எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருப்போம். இது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேருடைய வாக்குவாதமும் இல்லை ஒரு வீண் சண்டை வரத்துக்கு உண்டான ஒரு காலமும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு விதமாகவும் ஒரு கிரக ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பொது பலனையும் நம்ம முழுசாக சொல்கிறதுக்கும் கிரக ரீதியாக ஒரு பலன் சொல்கிறதுக்கும் ஒரு சில வித்தியாசப்படும். ஒரு கிளாரிட்டின்னு சொல்கிறேன், அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு நுண்ணறிவோடு சொல்கிறது தான் கிரக ரீதியான ஒரு பலன் நம்ம சொல்கிறது. அப்படி பார்க்குறப்போ நிறைய ஒரு 5 கிரகங்கள் வந்து ஒரு சமசப்தம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சூரியன் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் பாதி நாட்கள் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மட்டும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5ஆம் இடம் போகிற காலகட்டத்தினால மாத பிற்பகுதியில் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவும் ஒரு என்ன சொல்கிறதுனா அவார்டு இல்லை ரெக்கக்னிஷன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். 4-10 ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், ராகு
அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த கிரகங்கள் ஒன்றைக்கொன்று வந்து பார்த்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் வந்து ஒரு ஹெவி சார்ஜ்டு அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. மிகவும் ஒரு அலைத்தல், வேலை பளு எல்லாம் இருந்தாலும் முடிவில் அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாகவே முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அதனால் பொதுவாக வந்து போலீஸ், இராணுவம், அப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லேயே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அதிகமாக வேலை பளு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஓரளவுக்கு ரெஸ்ட் இல்லாத ஒரு போக்கை கூட இந்த மாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வீட்டில் வந்து ஒரு மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்காக ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா தரப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிக வேலை பளு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சுக்கிரனுடைய நிலைமை வந்து பார்த்தோம்னா 6ஆம் இடத்தில் நீச்சமாகவே பெரும்பாலும் மாதம் ஃபுல்லாக 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி மட்டும் கன்னியாவில் அப்படியே இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு வந்து தன் பேங்க்கில் லோன் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து கடன் வாங்கும் சூழ்நிலையில், அதிக கடன் வாங்குகிற சூழ்நிலையில் கூட இருக்க நேரிடும். ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் 7ஆம் இடத்தில் இருக்கிற ஒரு குரு வந்து ஜென்மத்தை பார்க்குறதும், அதே நேரத்தை வந்து ஒரு 11ஆம் இடத்தை பார்க்குறதும், இது வந்து ஒரு அருமையான காலகட்டமானதுனால மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் கடைசியாக விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விளைவுகளும் வந்து சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனியினுடைய சஞ்சாரம் பாகிஸ்தானத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எந்த மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் முழுசாக வந்து சனி 9ஆம் இடத்துலேருந்து 3 மட்டும் வயோதிக தந்தை தாய் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. 9இல் சனி வந்து நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் எப்பவும் இருக்காது. பட் 8இல் இருக்கிறத விட அதனுடைய தாக்கம் கம்மியாக இருந்தாலும் அதனால் ஒரு இண்டிகேஷன் தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து கடுமையாகவே இருக்க நேரிடும். அது வந்து பெரும்பாலும் 9இல் இருக்கிறப்போ தந்தை தாய் இவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நெகட்டிவாக காட்டுறதுனால அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக வந்து ராகு கேதுனுடைய கிரகங்கள் வந்து தன் கூட இருக்கிற கிரகங்களை வந்து அவங்களுடைய இது எனர்ஜி ஃபுல்லாக வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ 4இல் இருக்கிற கேது வந்து ஒரு புதனுடைய சக்தியும் சூரியனுடைய 4இல் ராகுவும் சூரியனும் புதனும் இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து ராகுனுடைய பவர் தான் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு அருமையான நிலைமையாக இருக்கும். 10இல் வந்து செவ்வாய் கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்போ இல்லை ஒரு தலைமை தாங்குகிற ஒரு சூழ்நிலையோ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆற்றல் பெறக்கூடிய நிலைமையில் எல்லா மேஷராசிக்காரங்களும் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு வந்து இந்த மாதம் மிகவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அவங்க வந்து சில பேர் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் ஃபர்தராக படிக்கிறதுக்கோ இல்லைனா வீடு அந்த மாதிரி அவங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அதிகாரமும் அவங்க நினச்ச விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சாதகமாகவும் ஒரு பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் எல்லா மேஷராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுக்கு பிரீதியாக வந்து தன் அருகாமையில் இருக்கிற ஒரு மகாலட்சுமி கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு வேண்டியபடி அமைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பரிகாரத்தினால் கொடுக்கும். கோசாலை, பசு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, அதாவது மாடுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு அருமையான மாதமாகவே இருக்கும். பொதுவாக நம்ம எந்த ராசி எடுத்துட்டாலும் இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் மட்டும் வந்து ஒரே இடத்துல உச்சமாக இருக்கிறது. அந்த செவ்வாய் சூரியன் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால ஒரு விவாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.
இரண்டாவது பார்த்தோம்னா இந்த கோச்சாரம் நம்ம அப்படின்னு பார்க்குறது வந்து பரவலாக அடிப்படையாக வந்து பராசரர் ஆகட்டும் யாராவது சொல்லியிருக்கிறது வந்து லக்னம் ராசி சூரியன் இந்த மூணுலேருந்து கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து அதிகமாக தாக்கம் இருக்கக்கூடிய இடம் ஒருத்தருக்கு லக்னம் ராசி ஒன்றா இருக்கலாம், ஒருத்தருக்கு சூரியனும் ராசியும் ஒன்றா இருக்கலாம், சில பேருக்கு சூரியன் லக்னம் ராசி ஒன்றா இருக்கலாம். அப்போ பலன்கள் துல்லியமாக நடக்கும். இது இல்லாமல் அவங்களுடைய நடக்கிற ஒரு தசாபுக்திகளினுடைய தாக்கம் தான் 70-80% ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்கிறப்போ இதனுடைய அவசியம் என்னென்னா, ஒருத்தருக்கு இந்த விஷயம் வந்து ராசி பலனே முழுவதுமாக இதுதான் வந்து உங்களோட வாழ்க்கைன்னு எடுத்துக்காதீங்க, இதுதான் ஒரு டைரக்ஷனும் கூட எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடக்கிறது, என்ன அமைப்புகள் இருக்கோ அது வந்து உங்களுக்கு சுட்டி தான் காட்டும் இப்படி இருக்குது அப்படின்றது. அப்போ மனிதன் பிறந்தவனுக்கு வந்து விடாமுயற்சின்னா அப்போ விதி என்னன்னு ஒரு கேட்குற ஒரு சூழ்நிலை வரும். விடாமுயற்சின்றது என்னன்னா தான் செய்கிற வேலையை மட்டும் இல்லை, தெய்வத்தை வழிபட்டால், தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாலோ இல்லை தவம் பண்ணாலோ நம்மளுடைய வாழ்க்கையை வேறு விதமாக அமைச்சிக்கிறதுக்கு ஆண்டவன் உறுதுணை நிற்பான். குருவினுடைய கடாட்சம் இருந்தாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்குறப்போ ஜூபிட்டர் குருவினுடைய ஆஸ்பெக்ட் வந்து அந்த எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிரக கூட்டம் வந்து ராங்காக இருக்கும், ஆனால் ஒரு குரு பார்வையினால் அந்த அத்தனை கிரகத்தினுடைய சேர்க்கை அந்த ராங்காக இருக்கிறது வந்து இம்பேக்ட் பாசிட்டிவாகவே கொடுத்துட்டுருக்கும். ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு மிலிட்ரி ஆப்ரேட்டராக இருப்பாங்க, மிலிட்ரியில் வந்து டாப் கர்னல் ஆகட்டும் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை வந்து தினகண்டமாக இருக்கும் பார்டரில். பட் அவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போலீஸில் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸோ இல்லை யாரோ இவங்க வாழ்க்கை சேலஞ்சிங்காக இருந்தால் கூட அவுட்புட்ன்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய பலன்களும் வேறுபடுறதுனால இந்த சொல்கிற ராசி பலன்கள்லேருந்து ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இது மூணும் கொடுத்தா உங்களுக்கு என்னன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவது என்னென்னா, இதெல்லாம் இல்லாமையும் யாராவது இருப்பாங்க. போன வாட்டி கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எழும்பினால் அந்த கேள்வியினுடைய நேரத்தை குறிச்சிக்கிட்டு எங்களுக்கு அதை பற்றி சொன்னீங்கன்னா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சு அதனுடைய ரிசல்ட் என்னென்னா ஒரு நாள் டைம் கொடுத்தா நாங்கள் சொல்லுவோம். ஸோ எதையுமே இதில் சொல்கிற விஷயங்களில் வந்து இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால 1க்கு 4 முறை நீங்கள் பல விதமாக இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து எங்களையும் அணுகலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோதிடர்களையும் நீங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் யூடியூப்லேயே இருப்பாங்க, அவங்களையும் கேட்கலாம். மொத்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிறதுன்னா விரிவாக தெரிஞ்சுக்குங்க. எங்கள் பக்கா டிவி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தெரியும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பக்கா டிவி, ஷேர் இட், லைக் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட்.